வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆஃபீஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்னா என்ன, ட்விட்டரை எப்படி யூஸ் பண்ண போகிறது, அதாவது ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், ட்விட்டரில் நம்ம ஒரு விஷயம் போட்டால் அது யார் யாருக்கு போகும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் போவோமா இல்லை யார் யாருக்கு போகும், ட்விட்டரில் நம்ம என்ன பண்ணலாம், ட்விட்டரில் பெரிய ஆளுங்க மட்டும்தான் இருக்க முடியுமா, நம்ம இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆஃபீஸ் சேனலில் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்ச உடனே என் மொபைல் எடுத்து பார்த்தேன். ஒரு 10 பேர் எப்படி ட்விட்டர் யூஸ் பண்ணணும் ஒரு வீடியோ போடுங்க, எப்படி ட்விட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஃபீவர், நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு தான் வந்திருக்கேன். சரி, ஓகே வாங்க இப்போ எப்படி ட்விட்டர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ட்விட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக அதில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. இது நம்ம சேனல் தமிழ் ஆஃபீஸ். நான் தமிழ் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது மூலியமாக என்ன நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணுறதே ஒரு விஷயமே கிடையாது. சாதாரணமாக நீங்கள் யாரை வேணால் ட்விட்டரில் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் விஜய்னு போட்டேன்னா ஆக்டர் விஜயை கூட நான் இப்போ ஃபாலோ பண்ண முடியும். ஆக்டர் விஜய், இந்த பக்கத்தில் இந்த ப்ளூ கலர் ரைட் டிக் போட்டிருக்கும் ப்ளூ கலர், அதுதான் அஃபிஷியல் பேஜ் விஜயோட, ஆக்டர் விஜயோட அஃபிஷியல் பேஜ். ஸோ எப்போதுமே நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் அந்த டிக் இருக்கிறவங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுதான் அஃபிஷியல் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ விஜயாவை ஃபாலோ பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா விஜய் எப்பப்போலாம் ஒரு போஸ்ட் போடுறாரோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவரோட போஸ்ட் வந்துடும். நீங்கள் எப்படி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வருதோ அதேமாரி எப்பப்போலாம் விஜய் ஒரு போஸ்ட் போடுறாரோ அது எனக்கு வந்துடும். இப்போ விஜய் ஒரு போஸ்ட் போட்டாரோ நான் அவருக்கு எப்படி அதை ரீட்வீட் பண்ணுறது, அதாவது நான் எப்பப்போலாம் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னா அதுக்கு பேர் ட்வீட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த மெசேஜில், அதாவது அந்த போஸ்ட்டில் இந்த பாட்டமில் அந்த ஃபார்வேர்டுங்கிற மாரி ஒரு சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி போகும், இன் ரீப்ளே டு விஜய். இந்த நான் விஜய்க்கு ரீப்ளே பண்ண முடியும். இது ஜல்லிக்கட்டுக்காக விஜய் போட்டது. ஸோ நைஸ்னு ஒரு மெசேஜ் நான் அவருக்கு தட்டி விடுறேன். ஸோ ரீப்ளே, இது விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் போகும். நான் இதை அப்படியே ரீட்வீட், அதாவது இந்த விஷயத்துக்கு நான் எப்படி பொதுவாக ஒரு கருத்து தெரிவிக்கிறதுனா அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு போங்க. ரீட்வீட்னு இருக்கும் பாருங்கள். ஓகே, இது ரீட்வீட், அது ரீப்ளே. இது அவங்களுக்கு நான் லைக் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரி, ஓகே வாங்க இப்போ எப்படி நம்ம ஒரு விஷயம் ட்விட்டரில் போட்டால் அது எப்படி ஃபேமஸ் ஆகுது, அதாவது அந்த விஷயம் எப்படி நிறைய பேர் பார்ப்பாங்கங்கிறத பார்க்கலாமாங்க. சரி, இப்போ ட்விட்டரில் நான் எப்படி ஒரு ட்வீட் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி எல்லாரையும் போய் சேரும். ட்விட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட் சைட் டவுனில் நீங்கள் எது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ரவுண்ட் பாக்ஸ் ரவுண்ட் பட்டன் ஒன்று பார்ப்பீங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்துடும். வாட்ஸ் ஹேப்பனிங்னு காட்டும். அதில் நீங்கள் எந்த விஷயம் போடுறதா இருந்தாலும் ஒரு ஹேஷ் போட்டு அதுக்கப்புறமா உங்கள் மெசேஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த விஷயத்தை பற்றி தேடுறாங்களோ அவங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அந்த மெசேஜ் டைப் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயம் எல்லாருக்கும் காட்டும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இருங்க நான் கரெக்டாக செய்கிறேன். இப்போ நான் அந்த ஹேஷ் போட்டு வீடு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது பழைய விஷயம் தான், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் இப்போ டைப் பண்ணுறேன். வீடு ஜல்லிக்கட்டு அப்படின்னு போட்டு ப்ளீஸ் சப்போர்ட் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது என் மெசேஜ். இதுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு போட்டு நான் ட்வீட் பண்ணுறேன்னா ட்வீட் சென்டர்னு வருது பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் மேலே போனீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது இருக்கும் பாருங்கள். இதை இந்த வீடு ஜல்லிக்கட்டுங்கிறது ஹேஷ்டேக்கில் ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணான்னா யார் யாரெல்லாம் வீடு ஜல்லிக்கட்டுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த ஹேஷ்டேக் மூலியமாக யார் யாரெல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்கிறத எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு விஷயம் யார் யாருக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் இந்த ஹேஷ்டேக் போட்டு மூலியமாக அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் போடலாம். அப்புறமா ட்விட்டரில் யார் அதை பற்றி சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் போடுற மெசேஜ் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படாதனால ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.